ஹலோ மக்களே, நான் உங்களுடைய பிரபு பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா, வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். தடை காலத்துக்கு அப்புறமா நம்ம வானகரத்துக்கு இன்னும் ஒரு தடவை கூட வரல. சரி, நம்ம இன்னைக்கு வந்து என்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் வானகரம் மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். காலையிலே வந்து ரொம்ப கூட்டம் அள்ளுது. நிறைய மீன்கள் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன மீன்கள்லாம் இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியிலேயே வந்து ஒரு எடை மிஷின் வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து எடை சரியில்லைன்னா வெளியே நீங்கள் எடை போட்டு செக் பண்ணலாம். இங்கே தான் ஒரு பெரிய ஒரு எல்லா இறாவும் கரெக்டாக இருக்கான்னு எடை போட்டு செக் பண்ணார். ஸோ நீங்கள் ஏதாவது மீன் வாங்கினீங்கன்னா வெளியில் வந்து எடை மிஷினில் எடை போட்டு செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நமக்கு வந்து சேஃப்டி. அது இல்லாமல் உள்ள மீன்கள்லாம் நிறைய இருந்தது. என்னென்ன மீன் இருக்குதுன்னு உள்ளே போய் பார்க்கலாம். சங்கரா இருந்தது. சங்கரா ரொம்ப ரேட்டு கம்மி, 150 ரூபா தான் சொன்னாங்க கிலோ. பொடி சங்கரா தான், பட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. வெறும் 150 ரூபா. எறா ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இதெல்லாம் பண்ண எறா தான், கடல் எறா கிடையாது. 240 ரூபா. அப்புறம் வந்து 100 ரூபாய்க்கும் சங்கரா இருந்தது. இன்னும் சின்ன சைஸ் சங்கரா 100 ரூபா இருந்தது. கோலா மீன் இருந்தது. கோலா 180 ரூபா தான். இதுதான் கோலா மீனா. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. 180 ரூபாய்க்கு பரவாயில்லைங்க, 1 கிலோ அது வாங்கலாம். அப்புறம் வஞ்சரம் இருந்தது. வஞ்சரம் வந்து சின்ன வஞ்சரம் வந்து 600 ரூபா, பெரிய வஞ்சரம் வந்து 1200 ரூபா. வஞ்சரம் ரேட்டு குறையவே இல்லை. அப்புறம் நண்டு இருந்தது. நண்டு 350 ரூபா. சங்கரா சொல்ல முடியாத அளவுக்கு வந்திருந்ததுங்க. சின்ன சங்கரா, பெரிய சங்கரா எல்லாமே வந்திருந்தது. எல்லாருமே சங்கரா தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க. தடை காலத்தில் சங்கரா வந்து இவ்வளோ கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 100 ரூபாய்க்கும் சங்கரா கொடுத்துருந்தாங்க. அங்கே மீன் நல்லா இல்லை, 120 ரூபாய்க்கு நல்லா இருந்தது. அப்புறம் ஷீலா இருந்ததுங்க. ஷீலா வந்து 250 சொன்னாங்க. சின்ன ஷீலா. பெரிய ஷீலா 500. இந்த ஷீலா வந்து 220க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எறா வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே 240, 260, 300, 350 வரைக்கும் போச்சுங்க. இதுதாங்க வஞ்சிரம். சின்ன வஞ்சிரம் தான். இது 600. ஆனால் சுமாராக தான் இருந்ததுங்க. பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை. அதே மாதிரி கிழங்கா இருந்தது. கிழங்கா இது வந்து 160 தான், 160 ரூபா. ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைங்க. காசிமேடில் பட்டினப்பாக்கத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வெளியூர் மீன்ன்றதுனால ஃப்ரெஷ்ஷாகவே தெரியல. சில மீன்கள்லாம் சிலது மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் வெள்ளை கொடுவா இருந்தது. 500 ரூபாவாம். அது கொஞ்சம் பரவாயில்ல. பண்ணா 200 ரூபா. கல்கொடுவா கூட இருந்ததுன்னு சொன்னாங்க. கல்கொடுவாவும் 500 ரூபா தான் சொன்னாங்க. நீங்களே பாருங்கள் மக்களே எப்படி இருக்குது. உங்கள் கண்ணுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியுதா இல்லை ஃப்ரெஷ்ஷாக தெரியலையான்ட்டு. நிறைய கூட்டம் வந்து வாங்கிட்டு தான் போகிறாங்க. 300 ரூபா சொன்னாங்க கிலோ. சூற மீன், டியூனா ஃபிஷ்ஷு 300 ரூபான்னாங்க. சில பேர் வாங்கிட்டு போனாங்க, சில பேர் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு சொன்னாங்க. நீங்களே பாருங்கள். ஆனால் வஞ்சரம் வாங்கலாங்க. ஒரு இடத்துல வஞ்சரம் நல்லா இருந்தது, ஒரு இடத்துல நல்லா இல்லை. இந்த இடத்துல வஞ்சரம் பரவாயில்ல, புள்ளி வஞ்சரம் தான் இது. இது 600 ரூபா கிலோ. 500 ரூபானா வந்து ரேட்டு பேசி வாங்கலாம். அப்புறம் இந்த ஷீலாலாம் வந்து 250 சொன்னாங்க கிலோ. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஷீலாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இந்த மீன் எந்த மீனுமே இங்கே வந்து காசிமேடோ பக்கத்துலேருந்தோ வரலைங்க. எல்லாமே வெளியூர் மீன்கள் தான். அப்புறம் இந்த நண்டு 350 ரூபாங்க, வரி நண்டு. அப்புறம் ஸ்குவிட் இருந்ததுங்க. இந்த ஸ்குவிட் ரொம்ப கசகசன்னு இருந்தது. ரொம்ப குவாலிட்டியாக இல்லை, ரொம்ப பொடி தான் இந்த ஸ்குவிட்டு. இந்த ஸ்குவிட்டு 200 சொன்னாங்க கிலோ. அப்புறம் பாறை இருந்ததுங்க. பாறை, மஞ்சப்பாறை. இது மஞ்சப்பாறை கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, பலன்னு இருந்தது. அது வந்து 350 ரூபா கிலோன்னு சொன்னாங்க. அப்புறம் டியூனா அதே ரேட்டு தாங்க, 300 ரூபா தான். லெதர் ஜாக்கெட் இருந்ததுங்க. லெதர் ஜாக்கெட் மீன் வந்து 300 ரூபா. இதுவும் கிலோ 300 ரூபா தான் சொன்னாங்க. எல்லா மீனுமே 300, 350 தான். அதுக்கு கீழே வந்து மீன் வந்து இருந்தது. அதான் எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாக இல்லை ரேட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் இந்த மீன் 100 ரூபாங்க. மத்தி 100 ரூபா. ரொம்ப சீப்பு தான். மத்தி வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த நண்டு இருந்ததுங்க, ப்ளூ நண்டு. இது மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போவோம். இந்த நண்டு வரி நண்டுலேயே ப்ளூ நண்டு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போவோம். சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு. இது வந்து 400 ரூபா சொன்னாங்க. 380 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 3 நண்டு இல்லை 4 நண்டு தாங்க நிற்கும் 1 கிலோவுக்கு. ஒரு குடும்பம்னா வாங்கி சாப்பிடலாம், பட் அந்த அளவுக்கு வந்து இருக்குமான்னு தெரியாது. சைஸ் ரொம்ப சின்னது தான், பட் நல்லாயிருக்கும் நண்டு. இது கல்கொடுவா இருந்ததுங்க. கல்கொடுவாவும் நல்லா இருந்தது. அப்புறம் ரெட் ஸ்னாப்பர் இருந்தது. ரெட் ஸ்னாப்பர் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, பட் இது வந்து 300 ரூபான்னு சொன்னாங்க. இது பெரிய ரெட் ஸ்னாப்பர். கேமராவில் சின்னதாக தெரியலாம், ஆனால் பார்க்க வந்து நல்ல பெருசாக இருந்தது. இந்த கல்கொடுவா நான் டேஸ்ட் பார்த்ததில்ல. நீங்கள் டேஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வலை மீன் இருந்ததுங்க. வலை மீன் வந்து 320 சொன்னாங்க. நல்லா பெரிய பெரிய வலை மீன் தான், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது வலை மீன்.
வலை மீன் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் பால் சுறா இருந்ததுங்க. பால் சுறா 350 ரூபான்னு சொன்னாங்க தடக்காலன்றதுனால. அதனால் 350 ரூபாய்க்கு வாங்கலாம் தான் அந்த சுறாவை. பால் சுறா தான், அது நல்லா தான் இருந்தது. அப்புறம் கண்ணாடி பாறை இருந்ததுங்க. இது ஒரே மீன் வந்து 2500 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ ஒன்றையும் ஃப்ரெஷ்ஷாக தெரியலங்க. இந்த ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வந்த மாதிரிலாம் தெரியல. எப்படியோ இந்த மீனை வந்து பிடிச்சது 1 வாரம் கண்டிப்பாக இருக்கும். 1 வாரம் வந்து ஐஸில் போட்டு தான் இருந்திருக்கும் அந்த மீன். ஆனால் 2500 ரூபான்னு சொன்னாங்க. 2000 ரூபான்னா அதை வாங்குவாங்க போல இருக்குது, அதை தான் சொல்லியிருந்தாங்க. வலை மீன் சின்னதும் இருந்ததுங்க. எம்பரர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம், சின்ன மீனும் இருந்தது. இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இது வந்து 250 ரூபா தாங்க சின்ன மீன். பெரிய மீன் தாங்க 300 ரூபா சொன்னாங்க. அப்புறம் இந்த சங்கரா வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்குங்க. ஒரு கடையில் ஒரு ரேட்டுங்க. சங்கரா ரேட்டு 180 ரூபா, 200 ரூபா, 130 ரூபா, 150 ரூபா. ஒரு கடையில் ஒரு ரேட்டுங்க சங்கரா. இந்த கிழங்கா நல்லா இருந்ததுங்க, சூப்பராக இருந்ததுங்க. ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இந்த கிழங்கா வந்து 200 சொன்னாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு. இந்த கிழங்காலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஒரு கடையில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷு. அவரே மீன் எடுத்து காமிச்சாரு, சங்கரா மீனை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதோட செவில்லாம் நல்லா ரெட் கலரு. அது 150 ரூபா தான் அந்த மீன். அப்புறம் கிழங்கானோட செவிலும் காமிச்சாரு. அந்த பூலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 200 ருபீஸ்க்கு வந்து தைரியமாக வாங்கலாம். நானும் 1 கிலோ வாங்கிக்கிட்டேன் வீட்டுக்கு. கிழங்கா மீன் ரொம்ப முள்ளுலாம் இருக்காது, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் வந்தீங்கன்னா சங்கராலாம் வாங்காத மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பாறை இருந்தது, தேங்காய் பாறை இருந்தது. தேங்காய் பாறை 250 தாங்க, நல்லா சீப்பாக இருந்தது. அப்புறம் ஸ்குவிட்டு இருந்தது. இந்த ஸ்குவிட்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, அதனால் வந்து 300 சொன்னாங்க. ஊசி கனவா மீன் இது, கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருந்தது. 300 ரூபாய்க்கு பரவாயில்ல, நல்ல மீன் தான் இது. நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. அப்புறம் கடல் எறா இருந்ததுங்க. கடல் எறான்றதுனால இது 300 ரூபான்னு சொன்னாங்க. சில பேர் இந்த எறா வந்து வாங்க மாட்டாங்க, சில பேர் வாங்குவாங்க. கடல் எறால இது வந்து கொஞ்சம் பியூரு, ரேராக தான் கிடைக்கும். அப்புறம் நண்டுலாம் வந்ததுங்க. நண்டு எல்லாம் பக்கத்து ஊருன்னு தெரியும் உங்களுக்கு. கர்நாடகா, கேரளா, ஆந்திராலேருந்து தான் வந்தது. நண்டு எல்லாம் 350ங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மொத்தமாக போட்டு வச்சுருந்தாங்க. சொரா மீனெல்லாம் இது எல்லாமே எடுத்து சேல்ஸுக்கு தான் கொடுப்பாங்க. சில பேர் சொல்கிறாங்க ஐஸ் மீனுன்றாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஐஸ் மீன் தான். இது குவாலிட்டி நல்லாவே இல்லை. இது ஐயில் மொத்தமாக இருந்தது, சுத்தமாக நல்லா இல்லை. அதனால் நான் ரேட்டு கூட எவ்வளோலாம் கேட்கல. இந்த ஐலையை ஃபுல்லாக வந்து ஐஸ் போட்டு டம்ப் பண்ணியிருப்பாங்க. இது எப்படியும் ஒரு 10-4 மீன் இருக்கும் இந்த மீன். அதனால் வந்து இந்த மீனை நான் ரேட்டு கேட்கல. எறா பார்த்தேங்க. எறா வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருந்ததுங்க. எறா வந்து 250 சைஸுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு கேமராவில் சைஸ் தெரியாது, ஆனால் 250 இந்த எறா. அப்புறம் இந்த ஷீலா காமிச்சாங்க. இந்த ஷீலா வந்து 500 ரூபான்னு சொன்னார். நல்லா பெரிய ஷீலா இது. 1 கிலோ வந்து 500 ரூபா வரும் என்னாரு. இது பெரிய ஷீலான்றதுனால ஒரு மீன் இல்லைங்க, 1 கிலோ இது 500 ரூபா, பெரிய சைஸ்ன்றதுனால. 3 ஷீலா இருந்ததுங்க. அப்படியே கூட எடுத்துக்க சொல்லிட்டாரு. அப்புறம் காரப்பொடி இருந்தது. காரல் மீன், பெரிய மீன். காரப்பொடி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலியெல்லாம் குணப்படுத்தும் அது சாப்பிட்றதுக்கு. சில பேர் வந்து இது வந்து காரல் மீனா இல்லை இது வந்து பாறையான்னு தெரியலன்னு கூட சொல்லியிருக்காங்க. அது காரப்பொடி தான். பண்ணா இருந்தது. பண்ணா 250ங்க. பண்ணா மீன் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் கடவுரா இருந்தது. அந்த கடவுரா மீன் வந்து 2000 ரூபான்னு சொன்னாங்க அந்த கடவுராவை. பண்ணா வந்து 250. அப்புறம் மஞ்சள் கொடுவா இருந்தது. மஞ்சள் கொடுவா வந்து அதே மாதிரி அது 500 ரூபா தான் 1 கிலோ. 1 கிலோ 500 ரூபானா தாராளமாக வாங்கலாங்க கொடுவா மீனெல்லாம். இது மொசப்பாறை இருந்தது. பாறை வந்து 350 ரூபாங்க. பூங்குழலி 300 ரூபா. 300 ரூபாய்க்கு பூங்குழலியே தைரியமாக தாராளமாக வாங்கலாம். ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அதே மாதிரி வவ்வால் மீன் இருந்தது. வவ்வால் மீன் வந்து 600 ரூபான்னு சொன்னாங்க. சின்ன வவ்வால், பெரிய வவ்வால் 700 ரூபான்னு சொன்னாங்க. இது காமிச்சாரு கொடுவாவை 500 ரூபாய்க்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, நீங்கள் வேணால் வாங்கிக்கிறீங்களா? அங்கே 2 மீன் 1000 ரூபாய் அப்படியே வாங்கிக்கிங்கன்னு சொன்னாப்புல. நல்லா ஃப்ரெஷ்ஷு தான். அதோட செவிலெல்லாம் காமிச்சாரு பிரித்து. பூங்குழலி 300 தான் சொன்னார் கிலோ. அந்த மீன் எப்படியோ வந்து 4 கிலோ 3 கிலோ இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு பிரித்து கொடுப்பாங்க. இது வந்து விரால் மீனுங்க. இந்த விரால் வந்து ஏரி விரால் தான் இது. நான் கடல் விராலாக கேட்டேன், இல்லை ஏரி விரால் தான் சொன்னாங்க. இது 250ன்னு சொன்னார். இது நீங்கள் வெளியில் செம்பரம்பாக்கெல்லாம் போனீங்கன்னா 400 500 சொல்லுவாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து இது 250 தான் சொன்னார். ஏரி விரால் தானே அந்த மீன், கடல் விரால் கிடையாதான். அதுதாங்க நான் சொன்னேங்க. இதுங்க கடவுரா மீனுங்க. 2000 ரூபான்னு சொன்னாருன்னு சொன்னேன்லங்க, அந்த மீன் தான் இது. அது எடுத்து காமிச்சார். அது தனியாக இருந்தது. 2000 ரூபான்னு சொன்னார். ஆனால் அது 2000 ரூபாயில் இல்லைங்க, 1500 ரூபானா போகலாம், வாங்கலாம். பொட்டு நண்டு இருந்ததுங்க. பொட்டு நண்டு வந்து கிலோ 350 ரூபா. வரி நண்டும் இருந்தது, பொட்டு நண்டும் இருந்தது, கலந்து இருந்தது பாக்ஸில். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு.
350 to 400ங்க. 350க்கு வாங்கலாம் சைஸு. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஏரி மீனாகவே இருந்ததுங்க. ஜிலேபி கிலோ 100 ரூபாங்க. கட்லா இருந்தது, ரோகு இருந்தது, கெண்டை இருந்தது, எல்லாமே 100 ரூபா. எது எடுத்தாலும் 100 ரூபான்னு சொல்கிற மாதிரி 100 ரூபாங்க. ரொம்ப சீப்பு. ஏரி மீனே தனி டேஸ்ட்டு தான். சிலர் ஏரி மீன் மட்டும்தான் வாங்குவாங்க, சில பேர் வந்து கடல் மீன் மட்டும்தான் வாங்குவாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஏரி மீன் வாங்கியிருந்தாங்க நிறைய பேர். 100 ரூபாய்க்கு ரொம்ப சீப்புங்க. நல்லா பெரிய பெரிய மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அப்புறம் இது வந்து மஞ்சள் கொடுவா ஏற்கனவே பார்த்தது தான் ரேட்டு. அதே மாதிரி சொராவும் ஏற்கனவே பார்த்தது தான். ஒரே ரேட்டு தானே பக்கத்து பக்கத்து கடையில் விற்பாங்க. திருக்கை வந்து கிலோ 350 ரூபான்னு சொன்னாங்க. இது எப்படியோ வந்து ஒரு 3 கிலோ இருக்கும்னு சொன்னாங்க இந்த திருக்கையை. அப்புறம் நிறைய பேர் வந்து ஐஸ் மீன் சொல்கிறாங்க. மீனுங்க வந்து ஐஸில் போடாமல் வரவே வராதுங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. அன்றைக்கே பிடிச்சி அன்றைக்கே எடுத்துகிட்டு வந்தால் தான் ஐஸ் இல்லாமல் இருக்க முடியும். மறுநாள் எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் ஐஸில் போடுற மீனாக தாங்க இருக்கும். ஐஸில் தான் மீன் போட்டு இருந்தால் தான் மீன் கெடாமல் இருக்கும். அது 5 நாள் போடுறாங்களா, 10 நாள் போடுறாங்களா, 1 வாரம் போடுறாங்களான்றதை பொறுத்து தான். போட்டில் போடுற மீனுங்கள்லாம் 1 வாரத்துக்கு மேலேயே இருக்கும். மீன் எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, குழகுழப்பு தன்மை இருக்கா, அதோட வழவழப்பு இருக்கா, செவில் வந்து ரெட்டாக இருக்கா, சரிங்களா, பூ நல்லா இருக்கா, அதோட வந்து ரெக்கை நல்லா இருக்கா, மீன் கல் மாதிரி இருக்கா, அப்படி பார்த்து தான் வாங்கணுமே தவிர மீன் ஐஸில் இருக்குது நான் வாங்க மாட்டேன், மீன் ஐஸில் இருக்குது நான் வாங்க மாட்டேன்னு சொல்லவே கூடாதுங்க. நிறைய பேர் மீன் ஐஸில் இருக்குது அதெல்லாம் இது ஐஸ் மீன் கமெண்ட் பண்ணுறாங்க. ஐஸில் வைக்காத மீன்களே கிடையாதுங்க. ஃபுல்லாக ஐஸில் வச்ச மீன்கள் தாங்க வரும். இப்போ இதை பார்க்குறீங்களா ஏரி வவால், இதுவும் ஐஸ் மீன் தான், வளர்ப்பு மீன் தான். ஆனால் ஐஸ் போடாமல் வராது. எந்த மீனுமே ஐஸ் போடலைன்னா கெட்டு போயிடும், நாற்றம் அடிக்கும். இது வந்து இயற்கை. எல்லா மீனுக்குமே ஐஸ் போடுவாங்க தான். ஐஸ் போட்டிருந்தா தான் அந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 1 நாள் 2 நாள் மேக்ஸிமம் 1 வாரத்தில் மீனை வந்து சாப்பிடணும். அந்த குவாலிட்டி இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஐஸ் போடலைன்னா நம்ம கடலில் போயிட்டு குடும்பம் நடத்த முடியாது. இதை கடலில் போய் பிடிச்சி சாப்பிட முடியாது. போனோமா கடல்லேருந்து வாங்கிட்டு வந்து உடனே சாப்பிட்ணும். அப்புறம் இவர்கிட்ட வந்தாங்க, நாக்கு மீன் காமிச்சார். நாக்கு மீன் 350 ரூபான்னு சொன்னார். அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க நாக்கு மீன். அப்புறம் சங்கராவை காமிச்சார். இவர்கிட்ட வாங்குற சங்கரா 200 ரூபா. சைஸில் கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. 200 சொன்னார் கிலோ. ஒருத்த வாங்கிட்டு போயிட்டாங்க, 2 கிலோ வாங்கிட்டாங்க. இவர்கிட்ட மீனெல்லாம் எல்லாம் சீப்பாக தான் இருக்குதுங்க, நீங்கள் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலான்னு சொன்னார். கல்கொடுவா பற்றி சொல்லியிருந்தார். கல்கொடுவா சூப்பராக இருக்கும். கருப்புலேயே வந்து இந்த கொடுவா வந்து நல்லாயிருக்கும் எல்லா விதமான கொடுவாலையும். இதுவும் 500 ரூபா தான் சொன்னார். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னார் கல்கொடுவா. இதெல்லாம் இவங்க வச்சுருந்த மீன். ஒரு இடத்துல ஒரு கடை இருக்குங்கள, அந்த கடையில் இவங்க வச்சுருந்த மீன். நண்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி டைகர் ப்ரான் அதெல்லாம் எதுவும் வரலைங்க. தடக்காலன்றதுனால அதெல்லாம் வரல போல இருக்குது. டைகர் ப்ரான் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், இல்லை. அப்புறம் வந்து எறா பார்த்தேங்க. எறா 240 இருந்தது, 280 இருந்தது, 300 இருந்ததுங்க. வஞ்சரம் பார்த்தேங்க. பெரிய வஞ்சரம் 1200 ரூபாங்க, சின்ன வஞ்சரம் 600 ரூபாங்க. அதே தாங்க எல்லா இடத்துலையுமே ரேட்டாக இருந்தது. எல்லாமே ஐஸ் போட்டு தாங்க இருந்தது, ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்தது. வஞ்சரம் மீன்லாம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது வந்து ஒரிஜினல் கொடுவாங்க. இது 550 ரூபான்னாங்க பக்கத்து கடையில். இது வெள்ளை கொடுவா, மஞ்சள் கொடுவாவும் இருந்ததுங்க, இது வெள்ளை கொடுவா இருந்தது. அந்த மாதிரி ரேட் இருந்ததுங்க. அப்புறம் பாம்ஃப்ரெட் வந்து இருந்தது. இங்கே 700ங்க. எல்லாம் பெரிய பெரிய சைஸ். ஒரு மீன் வந்து 2 கிலோ இருக்குங்க, அந்த சைஸ் இது. கோலா இருந்தது. கோலா மீன் வந்து கிலோ 400 ரூபான்னு சொன்னாங்க கோலாவை. இது முழுசாக எடுத்துக்க முடியுமான்னு சொன்னாங்க. முழுசாக 3000 ரூபான்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேட் இருந்தது. ஸோ மீன்கள்லாம் இதே வெரைட்டி தாங்க, எதுவுமே வந்து புதுசாக இல்லை. நான் புதுசாக எதிர்பார்த்த மீன்கள்லாம் எதுவுமே வரல. ஷீலா இருந்ததுங்க. ஷீலாலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சங்கரா தான் 100 ரூபாயிலேருந்து கிடச்சிதுங்க. சங்கரா மத்தி 100 ரூபானா சங்கரா 150 ரூபாயிலேருந்து நல்ல ஃபிஷ்லாம் கிடச்சிதுங்க. 100 ரூபாய்க்குலாம் நல்லா இல்லை, நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. அடுத்தது ஒருத்தர் வந்து ஷீலாவை காமிச்சாருங்க. ஷீலாவோட குவாலிட்டியை பாருங்கன்னு சொன்னாருங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க, புது மீன். கிலோ வந்து இது 500 ரூபா தான் அந்த மீன். செவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெட் கலரு. பிடிச்சி ஒரு 1.5 நாள் தாங்க ஆகுதுன்னு சொன்னார். மீன் அவ்வளோ கல் மாதிரி இருந்தது, திக்காக இருந்தது. மீன் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. கண்ணுலாம் நல்லா பிரகாசமாக இருந்ததுங்க. அதனால் அந்த மாதிரி மீனாக தாங்க நம்ம பார்த்து வாங்கணும். மீன் பார்க்கும் போது ஐஸில் போட்டிருக்கதா ஐஸில் போடலையான்னு பார்த்து வாங்கக்கூடாது. மீன் எவ்வளோ கோழிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அதை பார்த்து தான் வாங்கணும். நல்லா இருந்தது அந்த மீன். அதை காமிச்ச கொஞ்ச நேரத்துலேயே ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த கெண்டை, ரோகு இது எல்லாமே பக்கத்து கடையிலே வித்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ஏரி மீன் தான், நல்ல பெரிய சைஸ். இதெல்லாம் வளப்பேரா தான். இங்கே ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், வளப்பேராலாம் வந்து இப்போ கூட சீசன் வந்து ரொம்ப இதுவாக இருக்குன்னு தான் விற்றுருந்தாங்க. சின்ன எறாவே வந்து 250 விற்றுருந்தாங்க. கொஞ்சம் பெரிய எறாவெல்லாம் வந்து 280 விற்றுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது விலாங்கு மீன் இருந்ததுங்க. இந்த விலாங்கு மீன் கடலில் தான் கிடைக்கும், ரொம்ப ரேர் இது வரத்துக்குன்னு சொன்னாங்க. இது கிலோ 400 ரூபான்னு சொன்னாங்க இந்த விலாங்கு மீனை.
இது ரொம்ப ரேர் தான் சொன்னாங்க கிடைக்கிறது. அப்பப்போலாம் இது கிடைக்காது நாங்கள். ஆனால் டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. கோலா இருந்ததுங்க. ஒரு கடையில் ஒரு ரேட்டுங்க கோலா. இறால் இருந்ததுங்க. இறால் வந்து ஒரு கடையில் தான் சொன்னானுங்க 300. சூரை மீன் வந்து கறி மாதிரி இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டா. சில பேர் வந்து சூரை வந்து உடம்பு ப்ரோட்டீனுக்காக சாப்பிடுவாங்க. பாறை கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பாறை 350 தான். ஒரு இடத்துல வந்து நல்லா இருந்தது இது சொரா, ஒரு இடத்துல நல்லா இல்லைங்க. ஒரு இடத்துல அப்படியே மொத்தமாக அள்ளி போட்ட மாதிரி இருந்தது. மத்தி மீன் 100 ரூபாய்க்கு வாங்கலாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. 100 ரூபாய்க்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷு, ரொம்ப சீப்பு. 80 கேட்டால் கூட கொடுப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு இருந்ததுங்க மத்தி மீன். இங்கே நாக்கு இருந்ததுங்க. நாக்கு வந்து 350 ரூபா. ஆனால் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைங்க. இந்த நாக்கு வந்து பெரிய சைஸ் நாக்கு தான். அந்த அளவுக்குலாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க. இது ஃபுல்லாக வந்து பாக்ஸில் போட்டு நல்லா அழுத்தி வச்சுருந்துருக்காங்க இந்த மீனை. குவாலிட்டி இல்லைங்க. அதனாலலாம் இதெல்லாம் வாங்க முடியாது. அப்புறம் வந்து பலப்பொடின்னு சொல்லுவாங்க. இது எல்லா மீனுமே கலப்படமாக இருந்ததுங்க. இது காரல் மீன், ரெட் ஸ்னாப்பரு எல்லாமே கலந்து வச்சுருந்தாங்க. இது வலை மீன், ஊடானு எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது ரெட் ஸ்னாப்பர் வகையில் வரதுங்க. இது தூண்டில் மீன் தான் சொன்னாங்க. இது வந்து 400 ரூபா நாங்கள் கிலோ. ஆனால் நல்லா பெரிய சைஸ் மீன் தாங்க இது. அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிலங்க. நான் சாப்பிட்டது கிடையாது. அப்புறம் கல்கொடுவா தாங்க வச்சுருந்தாங்க. எல்லாருமே கொடுவாலே வந்து கல்கொடுவா வந்து மஞ்சள் கொடுவா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இதையும் கல்கொடுவா வச்சுருந்தாங்க இந்த இடத்துலையும். இந்த ஒரு மீனை வந்து 1500 ரூபான்னு சொன்னார். ஒரு சிங்கிள் மீனாக தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் பண்ணா இருந்தது. ஃபுல்லாகவே ஐஸ் போட்டு தான் வச்சுருந்தாங்க. மொத்தமே வந்து வச்சுருந்தது ஐஸ் போட்டு தான். பாறை இருந்தது, மஞ்சள் பாறை. இது வந்து 300. இது ரொம்ப சின்ன பாறைன்றதுனால வந்து இது 300 சொல்லியிருந்தாங்க. நம்ம வெரைட்டி பார்க்குற மாதிரி இந்த வெரைட்டிஸ்லாம் இங்கே எதுவுமே இல்லைங்க. காசிமேட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். பெரிய எறா கிடைக்கும், அப்புறம் சின்ன சின்ன எறா கிடைக்கும், பெரிய எறா கிடைக்கும். அப்புறம் நாக்கு இருந்தது. அங்கே பெரிய நாக்கு கிடைக்கும். டைகர் ப்ரான் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்கல. இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதே வெரைட்டிஸ் தான் வந்து மொத்தமாக வந்தது. பாறை, எறா, சின்ன மீன் அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ ஐஸில் வச்சு ஒருத்தர் அப்படியே பேக் பண்ணிக்கிட்டே இருந்தார் மொத்தம் மீனுக்கும். எப்படின்னு கேட்டால் இது வந்து இது மொத்தமாக சேல் ஆகிடுச்சான், எடுத்துகிட்டு போகிறாங்க பாக்ஸ்லன்னு சொன்னார். அப்படியே கம்பெனி வாங்கிட்டாங்க. இங்கெல்லாம் மீன் மார்க்கெட்லலாம் அப்படியே வாங்கிடுவாங்க இங்கேருந்து மொத்தமாக. ஸோ இங்கேருந்து அப்படியே எக்ஸ்போர்ட் ஆகுங்கன்னு சொன்னார். எக்ஸ்போர்ட்னா அப்படி சென்னைக்குள்ளே ஃபுல்லாக போவாங்கன்னாரு. நாங்கள் தான் மெயின் டீலிங் பண்ணுறது இங்கேன்னாரு. கர்நாடகா, பாம்பே, பெங்களூரு அந்த இடத்துல இருந்தெல்லாம் மொத்தமாக மீன் வந்து இங்கே தான் வருவாங்கன்னாரு. இங்கேருந்து தான் வந்து சென்னை ஃபுல்லாக போவோம் தடக்காலத்துலன்னு சொன்னார். பட்டினப்பாக்கம், காசிமேடுக்கு மட்டும் ரொம்ப ரேருங்க போகிறதுன்னாரு. அங்கே தூண்டில் மீன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க என்னன்னு சொன்னார். மீதி சின்ன மார்க்கெட்டுக்கெலாம் இங்கேருந்து தாங்க மீன் போகும்னு சொன்னார். ஸோ இந்த மீன்கள்லாம் இந்த மாதிரி தான் மக்களே இருந்தது. மொத்தமாக மீன்கள்லாம் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல மொத்தமாக குவிச்சு இந்த இடத்துலேருந்து எல்லாருமே வந்து விற்று கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போகிறாங்க. சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்களும் இங்கே தான் வந்து மீனை வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த நண்டு இருந்ததுங்க 300 ரூபா. இந்த நண்டு கடையில் வந்து ஃபுல்லாகவே நண்டு தான் இருந்தது. இந்த இடத்துல இந்த வந்து எல்லாமே நண்டு மட்டும் தான் வச்சுன்னு இருந்தாங்க. எல்லாமே 300 தான். எல்லாரும் பார்த்து தான் எடுத்தாங்க. நான் பார்த்ததுலேயே டிஃப்ரெண்ட்டான மீனுன்னு பார்த்தீங்கன்னா பூங்குழலி பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஒரு சில கடையில் தான் இருந்தது. கொடுவா சில கடையில் இருந்தது. இறால் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐல மீன் கூட அதிகமாக இல்லைங்க. சங்கரா அதிகமாக இருந்தது. இதுதான் இருந்ததை தவிர ரொம்ப எதுவும் பெருசாலாம் இல்லைங்க இந்த மீன். அவ்வளோதான் மக்களே வானகரத்தோட வீடியோ. தடை காலத்தில் நான் நிறைய மீன் வந்திருக்கோன்னு நினச்சேன். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மீன்கள் இல்லை. பரவாயில்ல, நம்ம இன்னொரு தடவை வந்து வானகரத்தில் வீடியோ எடுத்து போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயம் பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். உங்களுக்கு வேறு ஏதாவது மார்க்கெட்டில் வீடியோ எடுத்து போடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை எடுத்து நான் போடுறேன். நன்றி மக்களே. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.